வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில எடப்பாடி அவர்களை பத்திரிகையாளர்கள் கதற விட்ட ஸ்டோரியையும், மிஸ்டர் ஸ்டாலின் உங்க கட்சி ஊழல் கட்சி இல்லைன்னு உறக்க சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சவால் விட்டுருக்காங்க. இந்த வாரம் இருங்க, அதான் தோழர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? திடீர்னு முந்த நாள் கிளம்பி போனார். ஆளுநரை சந்திச்சாரு எடப்பாடியார். எதுக்கு சந்திச்சாரு? திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஒரு ஃபைலை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சிட்டு திமுகவினுடைய ஊழலை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தணும்னு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இதுல இவ்வளவு நடந்திருக்கு, இதை நாங்க தட்டி கேட்கிறோம் அப்படின்னு பேசி முடிச்சோடனே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. உடனே அதுல இருந்து ஒரு பத்திரிகையாளர், உங்க ஆட்சி காலத்துல உங்க மந்திரிகள் செய்த ஊழலை திமுக பட்டியலிட்டு கொடுத்தாங்களே, அதை பத்தி நீங்க யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பேசுற அதெல்லாம் ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா அதிமுக மேல எக்கச்சக்க ஊழல் புகாரு நிலுவையில இருக்கு, விசாரணையில இருக்கு. இதுல குறிப்பா நீங்க சொல்ல போனா மணல் ஊழல் ஓபிஎஸ் மேல இருக்கு, தார் ஊழல் இபிஎஸ் மேல இருக்கு, 1,75,000 கோடி நிலக்கரி ஊழல் எஸ்பி வேலுமணி அவர்கள் மேல இருக்கு. அப்புறம் டெண்டர் விடுறதுல ஊழல், குட்கா ஊழல், இப்படி எக்கச்சக்கமான ஊழலை பண்ணி வச்சிருக்காங்க இந்த கும்பல். அம்பட்டும் ஃபைலோட பாஜக கையில இருக்கு. அதனாலதான் பாஜகவை விட்டு இவங்களால விலக முடியல. ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லைங்க, ஊழல் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற முதலமைச்சர் இந்தியாவிலே யார் தெரியுங்களா? நம்ம ஜெயலலிதா அவர்கள். அவங்க கூட இருந்தவங்க. அவங்க இறந்து போனதுனால இந்த வழக்குல இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. மற்றபடி அவங்க தான் A1 குற்றவாளியே. ஆனா பாஜகவுக்கு ஜால்ரா போடுற அதிமுக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இதத்தான் அந்த பத்திரிகையாளரும் கேக்குறாரு. சொல்லுங்க, உங்க மேல தான் இடி ரைடு நடந்துச்சு, உங்க மேலையும் தான் இடி வழக்கு பதிஞ்சிருக்கு, உங்க வழக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் என்னைக்கோ பேசி தீத்தாச்சுங்க. அதெல்லாம் என்னைக்கோ பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சாச்சா? ஊழல் குற்றச்சாட்டை எப்படி பேசி முடிக்க முடியும்? அது நீதிமன்றத்துக்கு போகணும், விசாரணை செய்யணும், ஆதாரங்களை கொடுக்கணும், அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா ஜெயிலுக்கு போகணும். அதான முடிவு. அதான பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா. இதெல்லாம் பல முறை ஊடகங்கள்ல பேசி முடிக்கப்பட்டதான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் சொல்றாரு. உடனே டக்குன்னு சொல்றாரு, டைவர்ட் பண்ணாதீங்க, நீங்க இதை பத்தி பேசுங்க, டைவர்ட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. எதை பத்தி பேசணுமா? இவர் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டை பத்தி மாத்திரம் பேசணுமா? ஆனா அவர் செஞ்ச ஊழலை பற்றி கேட்டா அது டைவர்ட் பண்றதான். நாங்க ஜி ஊழல்னா யார் செஞ்சாலும் ஊழல் தான். ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட ஜெயில போய் கழி திங்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு இந்த ஊழலை பேச அந்த ஊழலை பேசுன எந்த பத்திரிகைக்கும் ஊடகத்திற்கும் நம்ம ஆர்டர் போட முடியாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். சரிங்களா? அது எந்த கட்சியா இருந்துட்டு போட்டோம். ஊழல் பண்ணா தப்பு, தண்டனை கொடுக்கணும். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. எப்ப இடி மேல நமக்கு நம்பிக்கை வரும்? இதுவரை இடி எதிர்கட்சிகள் மேலதான் 95% வழக்குகளை போட்டிருக்காங்க. எதிர்கட்சிகளுடைய வீடுகள், அலுவலகம் தான் 95% சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவன் பாஜகவில் போய் சேர்ந்துட்டா அவர் புனிதர் ஆயிடுவாரு. அவர் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். உதாரணமா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை உடைச்சுக்கிட்டு வெளியே போனார்ல, அவர் மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சுல, இப்ப எல்லா வழக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வச்ச உடனே எல்லா வழக்கும் தள்ளுபடி. பாஜகவில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க புனிதராவே ஆயிரலாம். எது நம்பிக்கை தரும் மக்களுக்கு? மக்களுக்கு என்னங்க நம்பிக்கை தரும்? ஈடி மேல எனக்காவது நம்பிக்கை இருக்குமா? அந்த ஈடி எதிர்கட்சிகளை குறி வைக்குது. இன்னொன்னு கூட சொல்லுவீங்க, 1% தான் ஈடி வழக்குகளை முடிச்சிருக்கு. மிச்சம் 99% வழக்குகள் கிடப்புல கிடக்கு. பெரும்பாலான வழக்குகளுக்கு ஆதாரம் இல்லை. இதை நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஈடியுடைய வழக்குகள்லாம் சும்மா கேள்விப்பட்டதை வச்சு ஆதாரங்கள் இல்லாம புனையிறீங்க, அது ஈடின் மீது நம்பகத்தன்மையை கெடுக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க மீண்டும் மீண்டும் பொய் வழக்கு போடுறதுனால உண்மையிலே ஊழல் பண்ணவங்க மேல போட்டா கூட இவங்க பொய் வழக்கு போடுறாங்களோன்னு தோணும். அதுதான் இப்போ பாஜக செஞ்சிருக்கிறது. ஆனா எந்த கூச்சமும் இல்லாம எடப்பாடியாரு ஊழல் குற்றச்சாட்டை சாட்டிட்டு மறுநாளே நேத்தே கிளம்பி அமித்ஷாவை சந்திக்க போயிட்டாரு. அமித்ஷா உள்ளூருக்கு வரும்போது சந்திச்சிருக்கலாம். ஆனா அமித்ஷா வீட்டுல போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு தான் எல்லா வேலையும் சொல்லிட்டு வருவேன்றது நம்ம ஐயா எடப்பாடியாருடைய வேலை. அதனால லோக்கல்ல பார்க்க மாட்டாராம். உடனே டெல்லி கிளம்பி போயிட்டாரு. நேத்து கிளம்பி போய் நான் நேற்று ராத்திரி 8 மணிக்கு மேல அவரை சந்திச்சு அரசியல் விவகாரம் பேசினாங்களா? என்ன ஈடி அனுப்புங்கயா,
இன்னும் 4 அமைச்சர்கள் மேல ஈடியை வச்சு வழக்கு போடுங்க, ஈடியை வச்சு குற்றஞ்சாட்டுங்க, தூக்கி உள்ள போடுங்க. ஏன்னா வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் ஆதாரங்கள் பேசும். அது வரைக்கும் விசாரணைக்கே வரவிடாம 1.5 வருஷம் போட்டு வச்சிருந்தாங்களே ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிற மணீஷ் சிசோடியா என்கிற துணை முதலமைச்சரை. அப்படி நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு ஐடியா கொடுக்க போயிருக்காரு நம்ம ஆளு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கா தமிழிசை திமுக ஊழல் கட்சி இல்லைன்னு சவால் விடுவீங்களா அப்படின்னு கோவை விமான நிலையத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கோவம் அப்படின்னா, நேத்து முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, அமித்ஷாவா அவதூறு ஷாவான்னு கேட்டுவிட்டாரு. அவதூறா பரப்பிட்டு இருக்கீங்களே நீங்க, அமித்ஷாவா அவதூறு ஷாவான்னு கேட்டாங்க. இத பத்திரிகையாளர்கள் கேட்ட உடனே காண்டாயிட்டாங்க அக்கா. அமித்ஷா தான் அக்காவை கூப்பிட்டு பொது மேடையில பல ஆயிரம் பேருக்கு மத்தியில விரல நீட்டி கொன்றுவேன் அப்படின்னு எச்சரிச்சாரு, அசிங்கப்படுத்தினாரு. அன்னைக்கு கூட நம்ம கொந்தளிச்சு அக்கா சார்பா நின்று நம்ம அமித்ஷா கிட்ட கேட்டோம், இதெல்லாம் நாகரிகமா அப்படின்னு. ஆனா நம்ம அக்காவுக்கு தான் சூடு சொரணம் இல்ல. பாவம் என்ன பண்ணுவாங்க, அமைதியா கட்சிக்காக, பொறுப்புக்காக, பதவிக்காக, பணத்துக்காக பாஜகவை ஒட்டிட்டு நிக்கிறாங்க. அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. உங்க கட்சிக்காரங்க மேல இல்லையா, செந்தில் பாலாஜி மேல இல்லையா, பொன்முடி மேல இல்லையா, நேரு மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா அப்படின்னாங்க. இருக்குல்ல, கேச போடு, கையில ஆதாரத்தை கொடு, செஞ்சா செஞ்சுட்டு போங்க. யார் தப்புனாலும் தப்புதான், சரியான ஆதாரங்களோட போய் வழக்கு போடுங்களேன். நீங்க போட்ட வழக்கு பூரா அந்தரத்தில் நிக்குது, எந்த வழக்கும் சான்று இல்ல, ஆதாரம் இல்ல. அத்தனை வழக்கு அசிங்கமா முடியுது, ஈடி போய் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு கிடக்கு. அப்ப எதை வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க நேர்மையானவங்கன்னு? அதுல ஊழல் என்று உறக்க சொல்ல முடியுமானா? நீ தான் டெய்லி 2 பேரை பிடிச்சி உள்ள தள்ளிட்டு இருக்கீங்களே, பொய் குற்றச்சாட்டை பரப்பிக்கிட்டு இருக்கீங்களே, பொய்யா தூக்கி உள்ள போட்டுட்டு நீங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்ப நீங்க உண்மையா செஞ்சா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க, அதான் உண்மை. அதுல ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு உறக்க சொல்லுங்கன்னு கேட்டாங்களே, நீங்க உறக்க சொல்லி பாருங்களேன். பாஜக ஊழல் இல்லாத கட்சி, கூச்சமா இல்லையாக்கா? பாஜக ஊழல் இல்லாத கட்சியா? நீங்க சொல்றீங்களே ரொம்ப நல்லவர் வாஜ்பாய், அவர் காலத்துல இருந்தே ஊழல் ஊறி போன ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான். தங்க நாற்கரை சாலையில மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிங்க. தேர்தல் பத்திரம் எத்தனை ஆயிரம் கோடிய நிறுவனங்களை மிரட்டி, பெருநிறுவனங்களை மிரட்டி, அல்லது நீங்க டெண்டர் கொடுக்க போற நிறுவனங்கள்ட்ட நீங்க காசா வாங்கி எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து அடிச்சு வச்சிருக்கீங்க. உச்ச நீதிமன்றம் உங்களை காரி உமிழ இல்லையா? சொல்லுங்கக்கா, உறக்க சொல்ல சொன்னீங்களே. பங்கஜ் முண்டையினுடைய முட்டாய் ஊழல் என்னாச்சு? வியாபம் ஊழல் என்னாச்சு? ரஃபேல் போர் விமானம் என்னாச்சு? இப்படி நாங்களும் அடிக்கிட்டே போவா? அவ்வளவு ஊழலும் இன்னைக்கு கேஸ்ல நிக்குது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஊழல் இல்லாத உத்தமர்கள் மாதிரி பேசுறீங்களேக்கா. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா? பொதுத்துறை நிறுவனங்களை நவரத்னான்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய நிறுவனங்களை, ஃபேக்டரிஸ நம்ம நவரத்னான்னு சொன்னோம். ஏன் நவரத்னான்னா, நவரத்தினங்களை போல இந்த நாட்டினுக்கு செல்வ வளத்தை கொளிக்கக்கூடிய நிறுவனங்களா இருந்துச்சு. எல்ஐசி உட்பட அத்தனை முடிவு கொண்டது நீங்க தானே. பொதுத்துறை பங்குகளை விற்கிறதுக்குனே ஒரு அமைச்சரவை உருவாக்குனது யாரு? பாஜக. இது யாராவது செய்வாங்களாங்க? பொதுத்துறை நலிவடைஞ்சுன்னா அதை சரி பண்றது தான் முயற்சிப்பாங்க. நலிவடைஞ்சிச்சுன்னு போலியா சொல்லி அதன் பங்குகளை வித்து லாபம் ஈட்டினது பாஜக. அதுவும் உங்க நல்லவன் சொல்ற வாஜ்பாய் ஆட்சி காலத்துல பொதுத்துறை வங்கிகளினுடைய பங்குகளை விற்கிறதுக்கே நீங்க ஒரு பெரிய அமைச்சரவையை உருவாக்கி ஒரு அமைச்சரை போட்டு வித்து தின்னீங்க. நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. 4 வார்த்தை படிச்சுட்டு வாங்க, பேசுவோம்.